இங்க அந்தமான்ல லாங்குவேஜ் தான் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா மீன் வாங்குறதுல கூட கன்ஃபியூஷன் தான் ஆகும் போல. நேத்து ஈவினிங்கா கடைக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷா மீன் வச்சிருந்தாங்களா, சரி ஓகே வாங்கிட்டு போலான்னு நேத்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் ஐல மீன் நினைச்சு வாங்கிட்டு வந்திருந்தேன். அது என்னமோ டியூனா ஃபிஷ் தான். பாக்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததா, அதனால நம்பி ஏமாந்துட்டேன். நான் பேசுறது அந்த அக்காக்கு புரியல, அந்த அக்கா பேசுறது எனக்கு புரியல. மறுபடியும் இது ஐல மீன் தானே கேட்டா டியூனா ஃபிஷ் நாங்க. சரி ஓகேங்க, அந்தமான்ல இதுக்கு பேர் அதா இருக்குன்னு தான் நினைச்சு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனா அந்த மாதிரி ஒரு மீனே இருக்கும் போல, அது எனக்கு தெரியாம போச்சு. ஆனாலும் பாக்குறதுக்கு அப்படியே ஐல மீன் மாதிரியே இருந்தது. ஒருவேளை இதோட சொந்தக்காரவங்களா இருப்பாங்க போல. ஆனா டேஸ்ட் தான் கொஞ்சம் புளிப்பா இருந்தது. மத்தபடி எல்லாமே ஓகே தான். இங்க லாங்குவேஜ் கத்துக்கிறனோ இல்லையோ, மீன் பேரை ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் நேத்தே முடிவு பண்ணிட்டேன். முன்னாடிதான் எதனா ஒண்ணு வாங்குறதுக்கே யோசிப்பேன். கரண்ட் டிப்ளஸ்னால அப்பப்ப கரண்ட் வேற போயிட்டு வருமா, அதனால லேட் ஆயிடும். இப்பதான் நமக்கு கேஸ் வந்துருச்சு, அதனால நிக்கிறது, ஓடுறது, மிதக்கிறது, பறக்கிறதுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டு தீத்துற வேண்டியதுதான். வாங்கிட்டு வந்த மீன்ல நம்ம ஸ்டைல அப்படியே சூப்பரா ஒரு குழம்பு வச்சுட்டு சைட்லயே ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிட்டேன். லஞ்சுக்கு சூடா சாதம், மீன் குழம்பு, மீன் வறுவல்னு ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டு திருப்தி இருந்தது. அவ்வளவுதான், பாய்.